பிரேக்கிங் நியூஸ் பார்த்துருப்பீங்க நேர்களே. நாளை நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற குழுவுடைய கூட்டம் இன்று நடைபெறுகிறது என தகவல். நம்முடைய எமது செய்தியாளர் விவேகானந்தன் மேலும் தகவல்களோடு இணைகிறார்கள். இந்த கூட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது? எனது மைய நோக்கமாக என்ன பார்க்கலாம் விவேக்? சார் வணக்கம். அதாவது இன்று நாளை புதிய இந்த அமைச்சரவை எடப்பாடி பழனிசாமி தலைமையான புதிய அமைச்சரவை நாளைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு கூறுகிறது. அப்போது இப்போ இதில் இவர்கள் 117 எம்எல்ஏக்களுடைய அந்த மெஜாரிட்டி நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். இந்த சூழலில் முக்கிய எதிர்கட்சியான திமுகவின் மீது நிலைப்பாடு என்ன மற்றும் காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடு என்ன என்பதெல்லாம் இங்க முக்கிய அரசியல் கருத்துக்களாக எழுந்து வருகின்றன. இந்த சூழலில் தற்போது நாளை இந்த தருணத்தில் திமுக இன்று மாலை 4 மணிக்கு அனைத்து எம்எல்ஏக்கள் கூட்டம் இங்க சென்னை அறிவாலயத்தில் அதற்கு ஒரு அந்த திட்டம் வகுத்திருக்கின்றனர். அப்போது இந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் அவர்கள் இது தொடர்பாக நம்ம தங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தும் வகையில் அந்த கூட்டத்தில் அவர்கள் ஆலோசனை கூட்டமாக நடக்க உள்ளது. இந்த கூட்டத்தில் திமுகவின் செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் மற்றும் முக்கிய நிர்வாகிகள், முக்கிய கட்சியின் தலைவர்கள் துரைமுருகன், ஏவாவேலு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கட்சியின் பொதுச்செயலர் அன்பழகன் அவர்களும் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. இந்த கூட்டத்தில் அவர்கள் முக்கிய முடிவு எடுக்கிறார்கள். தங்கள் நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தும் வகையில் சில முக்கிய நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள். ஏற்கனவே இரு தரப்புக்கும் தங்களது, அதாவது எடப்பாடி பழனிசாமி அந்தணியா இருக்கட்டும், முதல்வர் பழனிசாமி இருக்கட்டும், இரு தரப்புக்கும் தங்கள் அந்த ஆதரவு இருக்காது என்கிற அடிப்படையில் தான் இவர்கள் இவங்க தரப்பில் உறுதியாக இருக்கிறார்கள். மற்றும் அதை உறுதிப்படுத்தும் வகையில் அவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கியமாக அந்த விஷயங்கள் தான் இந்த விவாதத்தில் இடம்பெறும். அந்த ஆலோசனை கூட்டத்தில் இடம்பெறும் என தெரிகிறது.